ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸ் ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். போலாங்களா? 2 வருடம் முடிஞ்சு 3வது வருடம் அடி எடுத்து வச்சு போயிட்டு இருக்குது தாவேகா கட்சி. நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லலாம். அந்த கட்சிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு இந்த 2 வருஷத்துல ஒரு கட்சி இவ்வளோ பெருசா வளர முடியுமா அப்படின்றது இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களோட ஆதரவுலேருந்து எல்லாமே இருந்திருக்கு. நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. இந்த பயணம், இந்த தாவேக்காவோட இந்த 2 வருட பயணம் இன்னைக்கு கொண்டு இங்கே நிப்பாட்டி இருக்கு அப்படின்றத எப்படி நம்ம பார்க்கலாம்? முதல்ல ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம ரீசெண்ட் டேஸாக தான் பேச ஆரம்பித்தோம். இந்த ஃபியூ மந்த்ஸாக தான் ஒரு 4-5 மாதம் தெரிஞ்சு செப்டம்பருக்கு அப்புறம் பேசணும். அந்த கரூர் இன்சிடென்ட்ஸுக்கு அப்புறம் பேச ஆரம்பித்தோம். அதுக்கு பேச 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 நம்மளும் இப்போ ஒரு மாதிரி வந்துட்டோம். ஆமாம், மீன்ஸ் பேசுறதுக்கு பேசினா தெரியக்கூடிய அளவுக்கு இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க, நம்ம ஃபேமிலிஸ் குடும்பங்கள் ஃபேமிலிஸ்க்கு ரீச் ஆகிருக்கோம் அப்படின்றது. கார்த்தி அண்ட் ஜோ அப்படின்றது ரீச் ஆகிருக்கு, ஒரு காம்போவாக ரீச் ஆகிருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸை அவங்களுக்கு சொல்லணும். இப்போவே சொல்லிட்டு அது முடிஞ்சிடும். அதனால இப்போ முடிக்கிற ஐடியாவில் இல்லை, இது கண்டினியூ ஆகும். எண்டு கார்டு போட்டுறீங்களா? போட மாட்டேன். இது ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ், இதுக்கான ஒரு தேங்க்ஸ் தான். ஏன்னா நம்ம பேசுறோம்னா நம்ம சப்போர்ட் பண்ணணும், நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்கணும், நம்ம பேசுற விஷயங்கள் அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். நிறைய பேர் சொல்ற கமெண்ட், நீங்க ஒரு எளிமையா புரியுற மாதிரி ரொம்ப ஜோவியலா இருக்கு நீங்க பேசுறது, ஜாலியா பேசுற மாதிரி இருக்குன்றதுனால சொல்றாங்க. அது ஒரு ரீசனா அவங்களை போய் டச் பண்ணிருக்குன்றதுனால அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அதுல முக்கியமானது விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சதுன்றதுனால விஜய் அவர்களுக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். மற்றவர்களை பத்தி நம்ம பேசியிருந்தா கூட அவங்க பாத்துக்கோங்க, நிறைய பேர் அரசியல் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு இப்போ காரணமே விஜய் அவர்கள் தான். ஸோ இப்போ விஜய் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம். நீங்க கேட்டது இந்த 2 வருஷம் தாண்டி 3வது வருஷத்துல வந்துட்டாங்க. 2 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு கட்சி வளர்ந்ததை பார்த்ததுல நடந்திருக்கு. ஆம் ஆத்மி 6 மாசமோ என்னமோ சம்திங் அதுக்குள்ளாரியே கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்டிஆர் அவர்கள் ரொம்ப சீக்கிரமா கட்சி ஆரம்பிச்சு அவருமே பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்க. ஆனா இது வேர்ல்டு ஃபுல்லா இல்ல ஃபேமஸ் ஆகி நீங்க கேட்டதுக்கு பதில். பட் இந்த ரீச் அப்படின்றது தமிழ்நாட்டுல 2024ல ஒருத்தர் கட்சி ஆரம்பிப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. இருந்துச்சு இந்த வர வருடங்கள்ல அவர் கட்சி ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஷூர் ஷாட்டா 2024 பிப்ரவரி மாசம் அவர் கட்சியை தொடங்கிட்டாரு அப்படின்னும் போது அப்பத்துல இருந்தே ஆரம்பிச்ச தாக்கம் தான். என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாரு, இவர்கிட்ட என்ன கட்டமைப்பு இருக்கு, இவருடைய இது என்ன இருக்கு, அது என்ன இருக்கு அப்படின்னா. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க, ரொம்ப வீக்கா தான் இருந்தாங்க. இல்ல ஆரம்பத்துல அது இல்ல, இந்த கடைசி ஒரு 6 மாசத்துலதான் அதுதான் அந்த கட்டமைப்புல 6 மாசம் தான். ஆனா கேள்விகள் அப்பவே வந்துருச்சு. இவர் எப்படி கட்சியை கட்டமைப்பாரு, இவர்கிட்ட என்ன இருக்கு, இவர் ஒருத்தர் தான் இருக்காரு, புஷியானந்தன் ஒருத்தர் தான் இருக்காரு, இவர்கிட்ட என்ன தெளிவு இருக்கு, என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு, எதுவுமே சொல்லல. ட்விட்டர்ல கட்சியை அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இவர்கிட்ட போய் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும், ஒரு வரவங்க எல்லாம் எம்ஜிஆர் கிடையாது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே கொஞ்சமா மாறி அவர் விக்கிரவாண்டியில ஒரு கூட்டம் மாநாடு போடுறாரு. இந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு 4-5 கடிதம் எல்லாம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு கடிதம் வருது, உங்களை பார்க்கறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன், நீங்க வாங்க நானும் வரேன் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாரு. விக்கிரவாண்டினா விஜய்னா வெற்றி, விக்டரி அப்படின்லாம் போட்டு பயங்கரமான ஒரு கடிதமா வந்துகிட்டே இருந்துச்சு. அது ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பிளேயர் சொல்லி தாவேக்காவோட பிளேயர் சொல்லி அங்க இருந்து ஆமா அது கட்சி ஆரம்பிச்சா கூட அந்த ஃபர்ஸ்ட் இது அந்த விக்கிரவாண்டியில போட்டதான், அந்த போட்ட பிள்ளையார் சொல்லி தான் முதல்ல வராங்க. கூட்டம் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம். அப்பதான் விஜய் அவர்களுக்கே ஒரு கான்பிடன்ட் அப்பதான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய கூட்டம் வருது விக்கிரவாண்டியில அப்படின்னும் போது, அதுவும் யாரையும் ஏத்திட்டு போறது, வேன்ல கூட்டு போறது கதையெல்லாம் இல்லை. எல்லாருமே தன்னிச்சையா மக்கள் அந்த கூட்டத்துக்கு போறாங்கன்னும் போது அப்ப அந்த திமுக அதிமுகவுக்கு ஒரு இது வருது. ஆஹா, இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போலயே, இவ்வளவு கூட்டம். ஆனா சரி, வழக்கம் போல என்னது, நம்ம ஆட்களை வச்சு இதெல்லாம் மக்கள் நடிகைகளுக்கான கூட்டம், நயன்தாராக்கு இதை விட கூட்டம் வரும், சன்னி லியோனுக்கு இந்த மாதிரி கூட்டம் வந்திருக்கு, இவருக்கு
சிரஞ்சீவிக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு தெரியுமா, பவன் கல்யாணுக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு தெரியுமா, பவன் கல்யாண் ஃபர்ஸ்ட் தேர்தல் எவ்வளவு ஜெயிச்சாருன்னு தெரியுமா, சிரஞ்சீவி எவ்வளவு ஜெயிச்சாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விளக்கம் போல சொன்னாங்க. பட் ஆனால் அந்த விக்கிரவாண்டி கூட்டம் பெரிய தாக்கத்தை எல்லாரும் மனசுக்குள்ளாரே ஏற்படுத்துச்சு. மக்கள் மனசுக்குள்ளாரே இன்னும் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, இவ்வளவு பெரிய இதுவா இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல ஒரு பேசின விஷயங்களும் ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட பேசினாரு. பயங்கரமா வந்து அதுல பேசியிருந்தாருன்றதுனால யார் யார் என்னன்றதை சொல்லிட்டாரு. பாசிசம், பாயாசம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அங்க வந்து தெளிவுபடுத்திட்டாரு. எனக்கு வந்து திமுகவும் பிஜேபியும் தான் வந்து எதிரிகள்ன்ற வரைக்கும் அவர் வந்து அன்னைக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாரு. ஆனாலும் வந்து பிஜேபியை பெருசா பேசல. பாருங்க, அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா, பாத்தீங்களா அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு பிஜேபியோட இந்த பி டீம் முத்திர குத்துறதுக்கான வேலைகளும் அப்ப வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது முடிஞ்சோன்னா அங்க இருந்து வந்து இந்த டிசம்பர்ல நடந்த அந்த திருமாவளவன் அவர்கள் வரதா இருந்த அந்த புத்தக வெளியீடு அம்பேத்கர், அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அங்கதான் ஆதவர்ஜுனா வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஆதவர்ஜுனா வேற கட்சியில இருந்தாலும் அவர் வந்து இதை கூட இணைச்சிடணும்னு பாக்குறாரு, முடியல. அதுக்கப்புறம் அவரு வெளியே வந்து அவர் வந்து இணைச்சிக்கிறாரு. அந்த கூட்டத்திலையும் திருமாவளவன் அவர்கள் பத்தி வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அவர் எங்க இருந்தாலும் அவருடைய மனசு இங்கதான் இருக்குன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரு. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. அது முடிஞ்சோன்னா மதுரையில ஒரு மீட்டிங் வந்து நடக்குது. அதுவும் அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. மதுரையில ஆமா, அது ஒரு மாதிரி கண் கலங்கி அவ்வளவு பெரிய கூட்டம். அது வரைக்கும் மதுரையில கூட்டம் போட்டது இவங்க தான், நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட்டம். அதே அளவுக்கு கூட்டம் அவங்களுக்கு வந்து வருது அப்படின்ற மாதிரி ஒரு தோரணை வர ஆரம்பிக்குது. சேனல்கள்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, லைவ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லா சேனல்லையும் லைவ், விஜய் கிளம்பிட்டார், விஜய் வந்துட்டார், இங்க வந்துட்டார், இங்க நெருங்கிட்டார், இப்படி இறங்கிட்டார் அப்படின்னு அவங்க போட ஒரு பக்கம் சோசியல் மீடியால ஏற்கனவே விஜய்க்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயர்ஸ், இன்னொரு பக்கம் புதுசா மாற்றா தேடிட்டு இருந்தவங்களுடைய அந்த ஃபாலோயிங், அதுக்கப்புறம் வீட்டுல இருந்த பெண்கள்லாம் அரசியல் பார்க்க ஆரம்பிக்கிற அந்த டைமா மாறுது. சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்கலாம் விஜய் ஸ்பீச்சை கேட்க ஆரம்பிக்கிற டைமா மாறுது. விஜய் பத்தினா யாராவது தப்பா பேசினா அவங்களுடைய இதை எடுத்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து உருவாகுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவன் ஜாதகத்தை எடுத்து வந்து போட்டுறானுங்க. இதுதான் நீ பிறந்த நேரம், இந்த டேட்ல இந்த ஊர்ல இந்த இடத்துல பிறந்திருக்க, இந்த ஜாதகப்படி பார்த்தா அடுத்து இந்த 25 நாள் தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்க போது, இதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு எடுத்துட்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எவனா நம்ம நல்லவன் அப்படின்னு நினைச்சிருந்தோமோ அவனோட ஜாதகத்துல போட்டுருந்தா இதுதான் இவனோட யோக்கியதை அப்படின்னு சொல்ற அளவுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் பக்கம் வளர்ந்துட்டாங்க. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜயுமே வந்து வளர்க்குறாரு. விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு தான் முதல்ல அதை கொண்டு வராரு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு கொண்டு வராரு அப்படின்போது கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே வருது. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் போது தான் எல்லாருக்குமே வந்து அந்த சனிக்கிழமை போடுறாரு. இந்த சனிக்கிழமை போடுற நீ இது வீக்கெண்ட் பாலிட்டிஷியனா நீனு. அது இல்லாம அந்த கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவர் வந்து பனையூருக்கு எல்லாரையும் கூட்டு பண்ணது, இந்த பல இடங்கள்ல வந்து பிரச்சனைகள் ஆனப்போ பனையூர்ல கூட்டு வந்து அவர் பேசினது அப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஏற்கனவே வந்து இருக்கு. அதையும் தாண்டி அவர் வந்து வராரு. நிறைய அவர் மேல விமர்சனங்கள் இருக்கு. அவர் வந்து கூட்டு வந்து பார்த்ததெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்கு ஒரு பக்கம். அப்போ அப்படியே இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வருது. கிட்டத்தட்ட ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எப்படி அங்க பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு டைப் தான் இது. நம்ம திருச்சியில இருந்து ஆரம்பிக்கிறாரு, உங்க ஊர்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த இதுலயே தெரிஞ்சு போச்சு இது ஏதோ பெரிய லெவல்ல நடக்க போகுது. ஒரு கிலோமீட்டர் தாண்டறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது அப்படின்றது. ஆனா அந்த ஒரு கூட்டத்தை ஒரு சின்ன பதப்பதப்ப ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. எங்க போனாலும் கூட்டம், எல்லா இடத்துல இருந்தும் கூட்டம் வருது. அது இல்லாம ஒரு மேலே ஏறக்கூடாது, ஏறி கை காட்டக்கூடாது, அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு பக்கம். ஒவ்வொரு ஊர்லயும் அந்த அனுமதி வாங்கி அது பண்றதுக்குள்ள அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா மாறுது. திருச்சியா இருக்கட்டும், திருவாரூரா இருக்கட்டும், எங்க போனாலும் அவருக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்துச்சு. கடைசியா கரூர் தான் ஒரு பெரிய டிராபேக்கா வந்து முடிஞ்சது. கரூர்ல அன்னைக்கு நடந்த சம்பவம் இது வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருக்கு. விஜயோடைய வாழ்க்கையிலும் அவர் மறக்கவே முடியாத, அவரே நினைச்சாலும் அது இனிமே மாற்றவே முடியாத ஒரு சம்பவமா ஆகி போச்சுன்றதுனால ஒரு பக்கம் அது அவருக்கு எப்படியோ, ஆனா இன்னொரு பக்கம் அது ஒரு மைனஸாகவும் வந்து இருக்கு. அது ஒரு கிரௌட் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிச்சு. ஸோ அங்கிருந்து அவர் வந்து ஒரு 3 மாசம் எந்த ஆக்டிவிட்டிஸும் கிடையாது, அப்படியே வீட்லயே இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணாரு. பெரிய அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் எதுவும் கிடையாது. ஆமா, அதுக்கப்புறம் அப்போ பெரிய ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லாம சரி இவ்வளவுதான் இவங்களோட முடியுது. அந்த நேரம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி வாங்க பிளேயர் சொல்லி போட்டாச்சு, கொடி காட்டிட்டாங்க, கொடி அசைதா கொடி வருது அப்படின்னா அப்புறம் சிபிஐ என்கொயரி. இல்லை அந்த டைம்ல என்டிஏக்குள்ளார போயிடுவாரு, ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளார வந்துருவாரு. பேசிட்டாங்க, பவன் கல்யாணே பேசிட்டாரு, சிரஞ்சீவியே வந்து சொல்லிட்டாரு நீங்க நடிக்க வேண்டிய படத்துக்கு நானே நடிச்சிடுறேன், நீங்க வந்து போய் என்டிஏல சேர்ந்துருங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் விஜய் தரப்புலேருந்து எந்த செய்தியும் இல்லை, ஆமாம் அந்த மாதிரிலாம் இல்லைன்ற மாதிரி எந்த செய்தியும் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிபிஐ என்கொயரி, சிபிஐயில் இப்போ மாட்டினாரு, போச்சு இதோட ஒரு கதை காலி, சிபிஐ நீங்கள் தானே போய் கேட்டீங்க சிக்கினீங்களா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 2-3 தடவை சிபிஐக்கும் வந்து போயிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல் எல்லாருமே அந்த சிபிஐ ஆஃபீஸ்க்கு எல்லாருமே வந்து போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அவருடைய படம் ரிலீஸ் ஆகணும், ஏப்ரல் இதில் ஜனவரி ரிலீஸ் ஆகணும். அது தள்ளி போய் கடைசியாக ஓடிடி இதில் லீக் ஆகிடுச்சு, படமே வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அது ஒரு பெரிய மைனஸாக வந்து மாறிச்சு. ஸோ ஒரு பக்கையில் எல்லாமே நடந்தாலும் இன்னொரு பக்கம் தேர்தல் பரப்புரைகள் ஸ்டார்ட் ஆகுது. தேர்தல் பரப்புரைகள் சொன்ன ஆதவ அர்ஜுனா சொன்னதுக்கும் விஜய் பண்ணதுக்கும் நிறைய கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். ஆதவ் என்ன சொன்னார், சிபிஐ என்கொயரி முடிச்சு வெளியே வரும்போது என்ன அர்ஜுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்டார் அப்படின்னு கேட்டார். ஆனால் சரி அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து செய்ய போகிறாருன்னு பார்த்தா அதுலேருந்தே ஒரு வாரம் 10 நாள் கிட்ட அவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஷெட்யூல் போட்டு வர ஆரம்பிக்கிறாங்க, வராங்க பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் இருக்குது. எங்கேயுமே வந்து பிரச்சாரம்லாம் கிடையாது, ஒன்லி ரோட் ஷோ தான். கையை காட்டுறோம், பார்க்குறோம், இது பண்ணுறோம், போகிறோம், அவ்வளோதான். இன்னும் நம்மளே கூட கேட்டேன் இதெல்லாம் அப்படி பண்ண அப்படின்னா, இல்லை மக்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், மக்களுக்கு அதெல்லாம் போர் அடிச்சிருச்சு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இவர் வரணும், இவரை நாங்கள் பார்க்கணும், இவருக்கு நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து தயாராகிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து தயாராகிட்டு இப்போ வந்து எலெக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகி 23ஆம் தேதி எலெக்ஷனும் முடிஞ்சு எக்ஸிட் போலும் வந்து முடிஞ்சு நாளைக்கு இந்நேரம் நம்ம பேசிட்டு இருக்க இந்த திங்கட்கிழமை 7 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு யார் ஆட்சி அமைக்க போறா, யார் எத்தனை பர்சன்டேஜ், யார் எதிர்கட்சி, யார் மூன்றாவது பெரிய கட்சியா இருக்க போறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த நாள் போராட்டம் நாளைக்கு முடிவுக்கு வருது. அதாவது நாளையோட இது முடிய போறது கிடையாது. ஸோ இதுதான் இப்போதான் மெயின் வரப்போறேன். வெற்றி தோல்வி எல்லாமே எல்லா தொழிலையும் சகஜம்தான். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம யூடியூப் சேனல் நடத்துறோம், இதுக்குன்னு தனியா ஒரு இது இருக்கு, ஒர்க் இருக்கு. ஸோ இந்த ஒர்க்கை சரியா பார்க்கணும், இதை வந்து சரியான வீடியோக்களை போடணும், சரியான நபர்களை கூட்டு வந்து பேசணும், அந்த வீடியோ போகணும், அதுக்கு மேலே அந்த ரெவின்யூ எடுக்கணும், வியூஸ் போகணும், ரெவின்யூ பண்ணணும், அதையும் ரெவின்யூலாம் தாண்டி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நல்ல வீடியோக்களை கொடுக்கணும்னு இவ்வளோ ஒர்க் இருக்குது. அப்போ ஒரு கட்சியாக எவ்வளோ வேலைகள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி ஒரு கட்சி ஒரு 2 வருஷத்துக்குள்ளார ஒரு 230 அவர் என்னதான் கூட்டணிக்கு ஆஃபர்லாம் பண்ணாலும், ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாலும், எதையுமே வந்து யாருமே ஏற்றுக்கிற இதில் இல்லாமல் எங்களுக்கு பழைய இதுதான் வேணும், புதுசு எங்களால் நம்ப முடியாதுன்னு சொல்லி இப்போ கூட 234 தொகுதிக்கும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு வேட்பாளர்களை போட்டு நிற்க வச்சு இன்னைக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய வேலை தான். இது வந்து சாதாரணமாக நடத்தி முடிக்கிற விஷயம் கிடையாது. அவர் நினச்சிருந்தா ஒரு 2 பெரிய கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருந்துருக்கலாம். இல்லை ஒரு தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு போய் அவருடைய அந்த கடினமான அந்த டைம்ல வந்து கரூர் டைம்ல போய் என்டிஏல அழகா சேர்த்து வந்துருக்கலாம். என்ன ஒரு 4 நாள் பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்னா இருக்கு. அது நேரத்துக்கு என்டிஏ தான் ஸ்வீப்னு சொல்லி எல்லாருமே எப்பயே தெரியல, அவர் மட்டும் அங்கே போயிருந்தாங்கன்னா என்டிஏ பெரிய அளவுக்கு ஸ்வீப் பண்ணியிருக்கோம். என்னதான் இருந்தாலும் ஒரு 5% அதில் போய் கோமா மக்கள் வெளியே போயிருந்தா கூட மீதி இருக்கிற மக்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்கன்னு போது அவர் போய் அதை போய் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது அவர் எதுவுமே பண்ணலை. என்னதான் நடக்குது பார்த்துடலாம், போட்டு பாத்துடலாம்னு சொல்லி 2 கட்சிக்கு மக்களை நம்புற மக்கள் வந்து இவங்களை வந்து ரொம்பவே நம்பினாரு. ஒரு இடத்துலயுமே அவர் வந்து மக்களை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்ல. டிசப்பாயின்மெண்ட்ன்றத தாண்டி அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, இவர் என்ன கொடுத்தாருன்றது இல்ல. அதாவது கூட்டணி போயிருவாரு, அதுதான் அந்த விஷயத்துல வாபஸ் வாங்கிடுவாரு, அந்த மாதிரி தெளிவா இருந்தாரு. எந்த விதமான வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு தான் சொன்னாரு. நான் அவங்க கூட்டணிக்கு வரேன் இடத்துக்குமே வந்து சொல்லலன்னு போது அப்போ ஒரு தலைவர் அப்படிதான் எமர்ஜ் ஆக முடியும். இப்ப நீங்க போய் ஒரு கூட்டணியில சேர்ந்துட்டீங்கன்னா, நீங்க இப்ப எல்லாரும் சொன்னாங்க நீங்க போய் கூட்டணியில சேர்ந்துருங்க, அடுத்து 2034 வரும்போது தனியா வந்துட்டு நீங்க அது எப்படி பாசிபிள் இருக்கு, இந்த ஊர்ல அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா, இருந்தா காட்டுங்க, சாம்பிள் இருந்தா கொடுங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு போனாரு, இப்போ கூட்டணியில இருந்துட்டு அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நின்று ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. விஜயகாந்த் இருந்தாரு, மக்கள் நல்ல கூட்டணின்னு இருந்துச்சு, என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகலையா? அவர் கூட இருந்த திருமாவளவன் இருந்தாரு, கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க, ஜி.கே. வாசன் இருந்தாரு, எல்லாரும் இருந்து என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. 20% மொத்தமா எடுத்தாங்க, அவ்வளவுதான். அதை தவிர வேற எதுவும் நடக்கல. அப்போ இதெல்லாம் வந்து அவரை கொண்டு போய் அங்க சேர்க்க வேண்டியதான் நடந்ததே தவிர எதுவும் நடக்கல. அப்போ அவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும். இப்ப எல்லார் வாயிலையும் வந்து ஒத்துக்கிறாங்கல்ல, அவரு தாங்க மேன் ஆஃப் தி மேட்ச், அவரு சென்ட்ரிக்கா தான் இந்த எலெக்ஷனே நடக்குது, அவரால் தான் இந்த எலெக்ஷனே, அவரால் தான் நாங்க இப்ப அரசியல் பாக்குறோம், அவரால் தான் நாங்க உங்களையே நாங்க வந்து பாக்குறோம் அப்படின்ற அளவுக்கு இப்ப வந்து வந்திருக்குன்னு போது அப்போ அவருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அப்போ ஒரு எமர்ஜிங் லீடரா அவர் வந்து வந்துகிட்டு இருக்காரு. ஒருவேளை நாளைக்கு ரிசல்ட் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது அவங்க நினைக்கிறது நடந்துச்சுன்னா, ஃப்ரெஷ்ஷா வந்த கட்சி 2 வருஷத்துலயே ஒரு 2 பெரிய ஜாம்பவான்களை மீறி ஆட்சிக்கு வருதுன்னா, மக்கள் எவ்வளவு வந்து அவரை நம்பியிருக்காங்க, பிளஸ் மக்கள் எவ்வளவு வந்து திமுகவை பிடிக்கல, வேணான்னு வெறுத்திருக்காங்கன்னு தெரியும். 2வது
எதிர்கட்சியா வந்தாருன்னா எதிர்கட்சியா வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. எதிர்கட்சியா வந்துட்டாலே இன்னொரு கட்சிக்கு இங்க இடம் இல்லைன்னு அர்த்தம். என்னைக்குமே நீங்க 3ஆவதுன்னா அது கணக்கிலே வராது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும்தான். தேர்டுக்கு இங்க வேலை கிடையாது. தேர்டு வந்து அடிஷனல் தான், ஆட் ஆன் தானே தவிர அது மெயின் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் விஜய் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும், வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை ஒரு தேர்டா வந்தா கூட அது ஒரு பெரிய ரெக்கார்டு தான். அவர் நாம ஆல்ரெடி சொல்றது, அவர் என்ன பண்ணாலும் இப்போ ரெக்கார்டு தான் போது இந்த 2 வருஷத்துக்குள்ள அவர் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து ஒரு நோக்கி நகர்ந்துருக்காரு. ஸோ ஒரு பெரிய ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் பண்றாரு. இது இன்னும் தொடரணும்ன்றது எல்லாருடைய விருப்பம் தான். ஏன்னா அவரை மாதிரி ஒரு யங் பொலிட்டீஷியன் புதுசா வராரு, ஒரு சினிமா நட்சத்திரம், அவர் சொன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய இளைஞர்கள்ட்ட போய் சேருது அப்படின்னும் போது அவரை மாதிரி ஒருத்தர் கண்டிப்பா அரசியல்ல வந்து தொடரணுன்றது தான் தேவையான விஷயம். அப்போ அவர் அதை செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அதே மாதிரி இந்த இளைஞர்கள்லாம் சொல்றாங்களே, இளைஞர்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. போய் ரவுடித்தனம் பண்றது, பிரச்சனை பண்றது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள தூண்டி விடாம இருக்கணும். அதே மாதிரி எதா இருந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது அவர் ஆட்சி அமைச்சாலும் நீங்க சந்தோஷப்படுங்க, எதிர்கட்சியா வந்தாலும் சந்தோஷப்படுங்க, 3வது பெரிய கட்சியா வந்தாலும் மனம் தளராதீங்க. அடுத்தடுத்து தேர்தல்கள் இருக்கு. 2029 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு, 2031 தேர்தல் இருக்கு. அடுத்தடுத்து தேர்தல்கள் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஒரு எக்ஸாம்ல தோத்துட்டோன்றதுக்காக அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுலாம் எதுவுமே கிடையாதுல்ல. ஸோ அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு அவரும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. விஜயும் வந்து தோல்வியெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. இது என்ன அரசியல் களம்னா என்னன்றது அவருக்கும் தெரிஞ்சுதான் வந்திருப்பாரு. அவருக்கு அந்த எல்லா இன்சிடென்ட்டும் இப்ப காட்டியிருக்கும். கரூர் இன்சிடென்ட் காட்டியிருக்கோம், இப்ப பரப்புரை மேற்கொள்ள முடியாம எவ்வளவு பிரச்சனைகள் வரும்ன்றது அவருமே வந்து உணர்ந்திருப்பாருன்னும் போது அவருக்கு பக்கபலமா இருக்க வேண்டியது அவருடைய தொண்டர்களுடைய கடமைன்றதுனால இந்த 2 வருஷம் அவர் வந்து ஒரு பெரிய ஜேர்னியை வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. ஸோ அதற்கான ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். காலையில 8 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நம்மளும் வந்து 8 மணிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி என்னெல்லாம் நடக்குது, லைவ் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்றது இப்போ உங்ககிட்ட நான் தெரியல அது எப்படி பண்ண முடியும்னு தெரியல. பட் பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா வீடியோக்கெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா நிலவரம்ன்றது அப்பப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்து 1 hour once 2 ஹவர்ஸ்ன்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தெரியல இது அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. நிறைய அதாவது தாவேக்கா கட்சியா ஒரு வேலையை பார்த்ததை விட தன்னார்வமா வந்து நிறைய பேர் வேலை பார்த்தது தான் இன்னைக்கு இந்த கட்சி இவ்வளவு தூரம் ரீச் ஆகிருக்கு அப்படின்றது வந்து நிறைய ஒரு வெளிநாட்டுல இருந்து இருக்கக்கூடியவங்க, ஸ்ரீலங்கா, துபாய், மலேசியா தாண்டி நிறைய இடத்துல அதுதான் அது ஒரு நட்சத்திரத்தோட அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, பவர் இருக்கு இல்லையா, சினிமாவுடைய பவர், ஒரு நட்சத்திரத்துடைய பவர், அது ஒரு விஜயோடைய பவர்னு வச்சுங்களேன். அது அவருக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம். அது அவரு கேட்கல, அது அவருக்கு தானா வருது. அவர் 33 வருஷமோ ஒரு இடத்துல கொடுத்த உழைப்பு இன்னைக்கு இது வேற இடங்கள்ல இருந்து வருது. அவர் வேற ஒரு இடத்துக்கு வரும்போது அது வேற இடத்துல இருந்து அவருக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகுது. அது அவரா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லல, அவங்களா வராங்க. ஏங்க மலேசியால ஆடியோ லான்ச் நடக்குது, அங்க 70,000 பேர் வந்து அவருக்காக போறாங்க அப்படின்னா அது அவருடைய அந்த உழைப்பு தானே காரணம். அவர் பெற்ற அந்த அன்பு, அவர் கொடுத்த உழைப்புக்கு அவர் பெற்ற அந்த அன்பு தான் வந்து காரணம். அதை வந்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வராரு, மக்கள் சேவைன்னு எடுத்துட்டு வராரு. அது நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது. மக்களாலும் சரி இல்ல இளைஞர்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றவங்க இல்ல வெளிநாட்டுல இருக்கவங்க நிறைய பேர் சொல்றது என்னன்னா, நான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஏதாவது சொல்லுவாங்க இவங்களுக்கு டிஎம்கேக்கு போடுங்க இல்லை ஏடிஎம்கேக்கு போடணும், நான் யாருன்னா தெரியாதுங்க போய் குத்திட்டு வந்துருவாங்க அவ்வளோதான். பட் ஆனால் நான் ரெகுலராக நான் வந்து சிஎஸ்கே ஃபேனு, நான் ஐபிஎல் பார்ப்பேன், பிக் பாஸ் பார்ப்பேன். இது ஐபிஎல்லா அதெல்லாம் என்னன்னே தெரியல, இப்பெல்லாம் மறந்து போச்சு. அதுதான் சொல்றாங்க, இப்படி இருந்த நாங்க யார் என்ன டிபேட் பேசியிருக்காங்க, என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒன்று தான் யோசிச்சிருப்பாங்க. நோ உன்னால இந்த சாட்டை துறமுருங்க, செந்தில் வேலு இவங்களையெல்லாம் நான் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா உன்னால இப்ப நான் அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏங்க அதை விட கொடுமை நம்ம போட்டோ வச்சு மீம் கிரியேட் பண்றது. ஆமா என் ஒய்ஃப் எல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. சிரிக்கல, என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒழுங்கா இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லி வை. அந்த அளவுக்கு தன்னடிச்சியா பண்ணிருக்காங்க. ஓம்னா இன்னும் சொல்ல போனா சந்தோஷப்படுங்க. நீங்க வந்து முதல் தடவை நீங்க அரசியல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேச கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்றத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சந்தோஷப்படுங்க. அதுக்கு ஒரு நன்றி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து தெரிவிச்சிருங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் அரசியலே வேண்டாம் சாக்கடைன்னு ஒதுங்கி போனவங்க எல்லாமே இன்னைக்கு தேடி வந்து பார்க்குறாங்க, அரசியல் பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ஃபேக்டர் வந்து அவர் தான். ஸோ அந்த விஷயத்த வச்சு நம்ம பெருமைப்பட்டுக்குவோம்.
கண்டிப்பா முடிச்சிடலாம். கண்டிப்பா நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நம்ம காலையிலேயே வந்துரும், நம்ம தபால் ஓட்டுல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். முடிச்சிடவா? கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அவ்வளவுதான். காலையில மீட் பண்ணுவோம் மக்களே. நன்றி.